பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரத்தத்தால் மீட்கப்பட்ட தமது ஜனத்தை கர்த்தர் 40 வருடம் வனாந்திரத்தில் நடத்தி இருக்கிறார். இந்த 40 வருடம் நடத்தின பாதையை குறித்து சொல்லும்போது உன்னை சிறுமைப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல நேரத்தில் நமக்குள் எழும்புகிற கேள்வி இதுதான், ஆண்டவரே வனாந்திரம் ஓகே, ஆனால் ஏன் 40 வருடம்? ஆண்டவரே, நீர் கானானை வாக்கு பண்ணி அல்லவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். கானானில் 40 வருடம் எங்களை அமர வைப்பீர் என்று பார்த்தால் வனாந்திரத்தில் 40 வருடம் எங்களை சுற்றி நடக்க பண்ணுகிறீரே. பல கேள்விகள், பலவிதமான கேள்விகள். நாம் பயணிக்கிற பாதையிலே நமக்குள்ளே சோர்வு உண்டாக்கும் காரியங்கள் இருக்குமானால் நம்ம அறியாமலே நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பித்து விடும். நான் சரியான பாதையை தான் தெரிந்தெடுத்திருக்கிறேனா? நான் கேட்ட சத்தம் சரியானது தானா? நான் ஆண்டவர் உண்மையாக என்கிட்ட பேசி தான் நான் என்னை விட்டு கொடுத்து வந்திருக்கிறேனா? இன்னும் சொல்ல வேண்டுமானால் அழைப்பில் கூட சந்தேகம் வரும். ஏன் கர்த்தர் இப்படி நடத்துகிறார்? இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தர் ஒருவரே இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று எரேமியா 17 வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. என் இருதயத்தில் உள்ளவைகளை நான் அறிந்தால் மட்டுமே நான் ஆயத்தப்பட என்னை ஒப்பு கொடுக்க முடியும். நான் ஆயத்தப்படாமல் எனக்கான ஆசீர்வாதத்தை என்னால் அடைய முடியாது, அனுபவிக்க முடியாது. கர்த்தர் இரத்தத்தால் மீட்டு கொண்டு வந்தது தேவன் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நெடுநாளாய் அனுபவிப்பதற்காக, நெடுநாளாய் அதில் குடியிருந்து வாழ்ந்திருப்பதற்காக. இதற்கு எவைகள் தடையாய் இருக்கிறதோ அவைகள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டுமானால் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு சிச்சுவேஷனில் வரும்போது இவர்கள் எகிப்தின் கல்லறையை நினைக்கிறாங்க, எகிப்தின் இறைச்சி பாத்திரத்தை சொல்கிறாங்க, எகிப்தின் மச்சங்களை சொல்கிறாங்க, எகிப்தின் அப்பத்தை சொல்கிறாங்க. எதற்கெடுத்தாலும் எகிப்து எகிப்து எகிப்து. காரணம் என்ன? இருதயத்துக்குள்ளே இன்னும் எகிப்தை சுமந்து கொண்டு தான் வருகிறார்கள். இதை அறிந்த பிற்பாடு யோசுவா 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வருஷத்தில் கானான் தேசத்து பலனை புசித்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் ஆண்டவரே என்னை ஏன் ஆண்டவரே இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு கூட நம்ம கேட்க தோணும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய மனசில் இருக்கிறதெல்லாம் நம்மை குறித்து நன்மை மாத்திரமே. ஆமை, நம்மை ஆயத்தப்படுத்தி நமக்கானதை அடையவும் அனுபவிக்கவும் கர்த்தர் வழி நடத்துகிறார். இதை மாத்திரம் புரிந்து கொண்டு அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுங்கள். இதை அறிந்ததுனால தான் தாவீது 139வது சங்கீதம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எனக்கு என்னை பற்றி தெரியும் என்று தாவீது சொல்லவில்லை. நம்ம பல நேரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்று, எனக்கு தெரியும் என்னை பற்றி. இல்லை இல்லை, நமக்கு தெரியாது, அவருக்கு தான் எல்லாம் தெரியும். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 1வது வசனத்தில் இப்படி சொல்லிவிட்டு 139 கடைசியில் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். என்னை எப்படி நடத்தணுமோ நடத்திருங்கப்பா, நீங்கள் நடத்துங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அப்படி அர்ப்பணிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர். நீர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடையக்கூடாதபடிக்கு எங்களில் ஏதாவது தடைகள் இருக்குமானால் அதை அகற்றுவீராக. ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.